ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நாம லெவல் கிராஸ் என்ன லெவலு என்ன கிராஸ்ன்னு ஃபிலிமில் ஃபுல்லாக சொல்லியிருக்கிறாங்க. அதனால நீங்களும் ஃபுல்லாக பாருங்கள். இப்போ ஒரு பர்சன் அடாவடியாக ஃபாஸ்ட்டாக ஏதோ வீட்டுக்குள்ளே ஓடுற மாதிரி காட்டுவாங்க. அது அவரோட வீடு தான். அப்படி வீட்டு கதவை திறந்து வலது கால் எடுத்து உள்ளே வச்சவருக்கு உடம்பு ஃபுல்லாக கரண்ட் ஷாக் அடிச்சு கல்லறைக்கு போன மாதிரி இருக்குது. ஒரு ஆணும் பெண்ணும் ட்ரெஸ்ஸே இல்லாமல் இவரோட பெட்டுக்கு மேலே இருக்கிறாங்க. இப்போ அந்த சீனெல்லாம் எங்கடான்னா என்ன ப்ரோ அதெல்லாம் காட்டுற மாதிரியா இருக்கும். கொஞ்சம் முன்னாடி சிரிச்ச முகமாக வீட்டுக்குள்ளே கால் எடுத்து வச்சவருக்கு இந்த மாதிரி எல்லாம் நடந்துட்டு இருக்கிறத பார்த்து பயங்கர ஷாக் ஆயிட்டாருன்னு சொன்னேன்ல. அதனால பயங்கர டென்ஷன்ல என்ன பண்றதுன்னே தெரியாம கையில கிடைக்கிற ஒரு கத்தி எடுத்து 2 பேரையும் பொழந்துட்டாரு. பா, என்ன ஒரு ஸ்டார்டிங் இல்ல. ஓகே, இப்ப இந்த பெட் மேல இருந்த 2 பேர் யாரு? வீட்டுக்குள்ள டென்ஷனா வந்தவர் யாரு? அப்படி அவர் வந்து பார்த்தது அவரோட ஒய்ஃபையா இல்ல அந்த பர்சன் தான் யாரு? ஆக்சுவலா இதெல்லாம் எதுக்காக நம்மளுக்கு காட்டினானுங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயத்தை எல்லாத்தையும் ஃபிலிம்ல பார்க்கலாம். ஓகே, இப்போ சீனை கட் பண்ணி டைரக்டர் யாரு கையில கேமரா கொடுத்தாருன்னு தெரியல, ஒரு பாலைவனத்துக்கு நம்மள எல்லாரையும் கூட்டிட்டு போறாங்க. இப்படி பாலைவனத்துக்கு வந்து நம்மளுக்கு கண்ணு கட்டின தூரத்துல ஒரு ஈக்காக்கா எல்லாம் இருக்குது. ஒரு மரம் கூட தெரியல. எவனுக்கு குடும்பத்தையாச்சும் நாசம் பண்ணலான்னு பார்த்தா ஒரு குடும்பம் கூட இல்ல. இப்படி இந்த மாதிரி யாருமே இல்லாத பாலைவனத்துல ஒரே ஒரு வீடு. அப்படி அந்த வீட்டுல இருக்கிறதா நம்ம படத்தோட கொலகார ஹீரோ, பேரு ரகு. இப்ப இந்த ஆள் எதுக்காக எப்படி இருக்கிறான், என்னாச்சு அப்படின்னு பாக்குறப்போ இவரு இங்க வேலை பார்த்துட்டு இருக்கிறாரு. அதாவது ரயில்வே ட்ராக் கேட்மேன். இப்ப இதுல உங்களுக்கு புரியலன்னா கொஞ்சம் தெளிவா சொல்லணும்னா, ட்ரெயின் வர்றப்போ பச்சை கொடியை காட்டி அந்த கேட்டை ஓபன் பண்ணணும். இப்ப இந்த மாதிரி ஒரு வித்தியாசமான இடத்துல வேலை தந்திருக்காங்களே அப்படிங்கிறப்போ எப்பவும் ட்ரெயின் எல்லாம் வர்ற ரொம்ப பிஸியான இடமா இருக்கும் நீங்க நினைக்கலாம். ஆனா அப்படி நினைக்க கூடாது. எதுக்கு நீங்க அப்படி நினைக்கிறீங்க? டெய்லி 3 ட்ரெயின் வரும். காலையில 1, மதியம் 1, நைட்டு 1. அந்த மாதிரி பேசாம சேலரி எவ்வளோன்னு கேட்டுக்கிட்டு அங்கேயே ஜாபுக்கு அப்ளை பண்ணலாம் போல. இப்போ இந்த மாதிரி ட்ரெயினோட டைமிங் எல்லாம் நம்ம ஆளுக்கு பர்ஃபெக்டா தெரியும். ஏன்னா கடந்த 10 வருஷமா தலைவன் இங்கேயே தான் இருக்கிறான். இப்படியே 10 வருஷமா இவன் வீட்டுக்கு போகவோ மனுஷங்களை பார்க்கவோ இல்லவே இல்லை. ஒரு பர்சன் கிட்ட நேருக்கு நேர் நின்று பேசினது கூட இல்லை. ட்ரெயின் வரும், பச்சை கொடியை காட்டுவாரு, கேட் ஓபன் பண்ணுவாரு. ட்ரெயின் வரும், பச்சை கொடியை காட்டுவாரு, கேட் ஓபன் பண்ணுவாரு. அவ்வளவுதான். 10 வருஷமா இதே வேலை தான். ஏழ்றீங்க படிக்கிற காலத்துல இந்த மாதிரி எல்லாம் வேலை இருக்குதுன்னு எவனும் சொல்ல மாட்டானுங்க. ஓகே, இப்ப இதே மாதிரி நம்மளோட ரொட்டீன் லைஃப் நடந்துகிட்டு இருக்குது. இப்ப இந்த வாட்டி ரகு பச்சை கொடி எடுத்துக்கிட்டு கரெக்டா நிக்கிறாரு. பச்சை கொடியை காட்டி அனுப்பி வைக்கிறாரு. இப்படியே டெய்லி அதே ட்ரெயின், டெய்லி அதே கொடி, டெய்லி அதே ஆளு அப்படிங்கிற மாதிரி என்னடா வாழ்க்கை அப்படின்னு போரா யோசிச்சுட்டு இருக்கிறப்போ போயிட்டு இருந்த ட்ரெயின்ல இருந்து ஒரு பொண்ணு டொமால்னு கீழே விழுறா. இப்ப 10 வருஷமா இந்த ஏழ்ற யாரையும் பார்க்கலன்னு சொல்லிட்டு இருந்தவனுக்கு இந்த மாதிரி ஒரு பொண்ணு வந்து விழுந்தது புதுசா இருக்குது. இப்ப பார்க்கறதுக்கும் பொண்ணு கொஞ்சம் பரவாயில்ல. இப்ப இந்த மாதிரி இந்த பொண்ணு கீழே விழுந்ததுலேயே மயக்கம் ஆகிடுறா. இப்ப இந்த ரகு நல்ல வேலை மயக்கத்திலே இருக்கிற முழிச்சா போயிடுவா அப்படிங்கிற மாதிரி தூக்கிட்டு தன்னோட வீட்டுக்கு வர்றாரு. இப்படி 10 வருஷத்துக்கு பிறகு அதுவும் ஒரு பொண்ணை பாக்குறது இதான் ஃபர்ஸ்ட் டைம். இப்ப இவருக்கு உலகம் எல்லாம் அழிஞ்சு போய் ஏலியன் வந்திருக்குதான்னு தெரியல, இல்ல நாம தான் மொத்தமா போய் சொர்க்கத்துல இருக்கிறோமான்னு தெரியல. அந்த மாதிரி ஒரே கன்ஃபியூஷன். தென் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து பெட்டுக்கு மேல படுக்க வச்சு அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. அப்படியே பார்த்துக்கிட்டே கையை கொண்டு போயிட்டு அப்படியே ரிட்டர்ன் கொண்டு வந்துடுறாரு. இப்போ பாவம் இந்த ஆளு பொண்ணுங்களை எல்லாம் பார்த்து ரொம்ப ரொம்ப நாள் ஆயிடுச்சு. அதனால லைட்டாக கண்ட்ரோலில் இல்லாமல் இருக்கிறாரு. நீங்கள் தப்பாக எதுவும் எடுக்காதீங்க. இப்போ இந்த மாதிரி கை பக்கத்தில் போகிற டைம்லேயே அந்த பொண்ணு முடிச்சிடுது. இப்படி கண்ணை முடிச்சு பார்க்குறப்போ இவனை பார்த்து பயந்து ஏதோ காட்டுவாசிக்கிட்ட மாட்டிக்கிட்டோடா எப்பா அப்படிங்கிற மாதிரி அந்த பொண்ணு பின்னாடி போயிடுது. இப்போ இந்த மாதிரி இவனை பார்த்து பயப்படுறதுல தப்பே இல்லை. கீவிங்னு எதுவுமே இல்லாமல் இப்படி இருந்தால் அப்படிதான். அப்படியே 2 பேரும் கொஞ்சம் பேச ஸ்டார்ட் ஆகி அந்த பொண்ணோட நேம் சைதாலி அப்படின்னு சொல்கிறான். இப்போ ரகு அந்த பொண்ணுகிட்ட பயப்படாத, நீ விஐபி படத்தில் நடிச்ச ஷாலினி தானே, என்னோட நேம் ரகு, நீ ட்ரெயின்ல இருந்து கீழே விழுந்தனால மயங்கிட்ட, அப்புறம் உன்னை பார்த்த நான் மயங்கி உன்னை வீட்டுக்கு தூக்கிட்டு வந்துட்டேன் அப்படின்னு ரொம்ப நல்ல மனுஷன் மாதிரி நல்லபடியா பேசுறான். அப்படி சொல்லிட்டு சரி எப்படி கீழே விழுந்த அப்படின்னு கேட்டதுக்கு சைதாலி, அது ஒரு பெரிய கதை. நானும் என்னோட அண்ணனும் ட்ரெயின்ல போயிட்டு இருந்தோம். அப்படி போயிட்டு இருக்கிறப்ப வாஷ்ரூம் பக்கமா போனேன். 2 ஏழ்றைங்க சண்டை போட்டு செத்துட்டு இருந்தானுங்க. இப்படி ஏழ்றைங்க சண்டை போட்டு ட்ரெயின்லயே செத்துருச்சுன்னா ட்ரெயினை இங்கேயே நிப்பாட்டிடுவாங்கன்னு பயந்து போய் அவனுங்களை ஸ்டாப் பண்ண போனேன். ஆனா ஏழ்றைங்க என்ன தூக்கி வெளியே போட்டுட்டானுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இப்ப இந்த மாதிரி கதை எல்லாத்தையும் என் கூட சேர்ந்து நீங்களும் நம்ப மாட்டீங்கன்னு தெரியும். இப்போ இவ்வளவுதான். அப்புறமா மிச்சம் என்னன்னு பார்க்கலாம். இப்ப சைதாலிக்கு அதே ட்ரெயின்ல போயிட்டு இருந்தா தன்னோட ஹஸ்பண்டோட ஞாபகம் வருது. பாவம் என்னோட ஹஸ்பண்ட் என்ன தேடிட்டு இருப்பாரு, ஒருவேளை என்ன தேடி இங்க வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல அப்படின்னு சொன்னது ரகு. பயங்கரமான காமெடி. இந்த பிளேஸ் கூகுள் மேப்லயே இல்ல. இங்க வர்றதுக்கு பஸ்ஸும் கிடையாது, ரோடும் கிடையாது, வண்டியும் கிடையாது. இங்க இருக்கிறது நீயும் நான் மட்டும்தான் அப்படின்னு சொல்றாரு. இப்படி இந்த விஷயத்தை கேட்ட நம்ம விஐபி பட ஷாலினிக்கு ஒரே நேரத்துல 10 ட்ரெயின் தலையில ஓடுற மாதிரி இருக்குது. அப்படின்னா புரிஞ்சிருச்சு இல்ல இப்ப இங்க மாட்டிக்கிட்டாங்க அப்படின்ட்டு. இப்ப இதை பத்தி ரகு எவ்வளவு சொன்னாலும் சைதாலி அதை எதுவும் நம்புறதாவே இல்லை. நான் போறேன்டாயப்பா அப்படிங்கிற மாதிரி வெளியே
போறாங்க. பொண்ணுங்க அழகா இருந்தா அறிவே இருக்காதுன்னு சொல்லுவாங்க இல்ல, அதே மாதிரி தான் இதோட ஆட்டிடியூட் இருக்குது. இப்படியே பாலைவனத்துல தனியா கிளம்புறாங்க. இப்படி நடந்து 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 ரொம்ப தூரம் போய் பாக்குறப்போ ஒரு வீடோ ஒரு மனுஷன் எதுவுமே இங்க இல்ல. அப்படியே தேடி தேடி நடந்துட்டு இருக்கிறப்போ மயங்கி கீழே விழுந்துடுறாங்க. அதான் முன்னாடி சொன்னேன்ல, அழகா இருந்தா அறிவு இருக்காதுன்னு, அது கரெக்டா இருக்குது. இப்பதான் நமக்கு ஒரு விஷயம் தெரியும். அப்படின்னா நம்ம ஹீரோக்குள்ள கோபமான குணம் இருக்கிறது மாதிரியே ஒரு நல்ல குணமும் கூட இருக்குது. அது எப்படின்னா, அந்த பொண்ணு முன்னாடி போயிட்டு இருக்கிறப்போ இவர் பின்னாடியே தான் வந்துட்டே இருக்கிறாரு. அப்படி போயிட்டு இருக்கிறப்போ மயங்கி விழுந்ததும் ஃபாஸ்டா கிட்ட போய் கண்ணு முடிச்சா திரும்ப எங்கேயாச்சும் போயிடுவா. அப்புறமா நம்மளோட சிங்கிள் பொழப்பு அப்படிங்கிற மாதிரி திரும்ப தூக்கிட்டு தன்னோட வீட்டுக்கு போறான். அப்படி கூட்டிட்டு போய் காலில் பட்ட காயத்துக்கெல்லாம் மருந்து போட்டு விடுறான். சரி, இந்த மாதிரி காலு கைனெல்லாம் அடி வாங்கி மொத்தமா போயிடாத, ஏன்னா எவனும் இங்க வரமாட்டான். அப்படி உன்னோட ஹஸ்பண்டுக்கு உன் மேல பாசம் இருந்துச்சுன்னா அவரே உன்னை தேடி இங்க வருவாரு அப்படிங்கிற மாதிரி நல்ல விஷயத்தை எல்லாத்தையும் சொல்ல ட்ரை பண்றாரு. இப்ப இந்த செய்தாலிக்கு இவன் மேல டவுட் தான். இப்ப இதுல எனக்கு ஒரு டவுட் என்னன்னா, ஆளே இல்லாத இடத்துக்கு எதுக்குடா ரயில்வே கேட்டு, அதை திறக்க எதுக்குடா இன்னொருத்தன், அவனுக்கு எதுக்குடா 10 வருஷம் இங்க வேலை. இப்ப இந்த கதைக்குள்ள வந்தா இந்த பொண்ணுக்கு இவன் மேல பயங்கர டவுட். பாக்குறதுக்கும் டீசெண்டா காட்டுவாசி மாதிரி இருக்கிறான். பழக்க வழக்கம் இல்லாத ஆளு கூட இருக்கிறது ஒழுக்கமா இருக்காது அப்படிங்கிற மாதிரி நிறைய யோசனை. அது மட்டும் இல்லாம பார்க்க காட்டுவாசி மாதிரி இருக்கிறான், நைட்டானா காலக்கைய மாதிரி ஆயிடக்கூடாது அப்படிங்கிறதும் பயம். அப்படியே சரி வேற வழியே இல்லை அப்படின்னு தூங்கினாலும் அடிக்கடி முழிச்சு முழிச்சு இந்த 7 என்ன பண்றான் அப்படிங்கிற மாதிரி பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. இப்ப ரகுக்கு இந்த பையனோட பொண்ணோட பயம் எல்லாம் புரிஞ்சிருச்சு. அதனால நான் வெளியே போய் படுத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி வெளியே போய் படுத்துக்கிறாரு. அப்படியே நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுது. ரகுக்கு தன்னோட தினசரி வேலை ஸ்டார்ட் ஆகுது. விடிய காலம் எந்திரிக்கிறது, தூரமா போய் தண்ணி எடுத்துட்டு வர்றது, கொடியை காட்டி ட்ரெயின் அனுப்பி வைக்கிறது. அந்த 10 வருஷ வாழ்க்கையில இதுவும் ஒரு நாள் மாதிரி அப்படியே கண்டினியூ ஆகுது. இப்படி இந்த மாதிரி எல்லாத்தையும் பாக்குறப்போ சைத்தாலிக்கு வெள்ளந்தியான மனுஷனா இருக்கிறானே அப்படிங்கிற மாதிரி இவன் மேல கொஞ்சம் நம்பிக்கை வருது. தென் ரகு நம்ம ஷாலினி கிட்ட போய் ஒரு சீக்ரெட் சொல்றான். உங்ககிட்ட ஒரு விஷயத்த மறைச்சிட்டேன் அப்படின்னா, இந்த வழியா ட்ரெயின் வர்றப்போ எல்லாம் ரயில்வே ஆபீஸ்ல இருந்து இங்க ஒரு போன் வரும். அது ஒன்லி இன்கமிங், நோ அவுட் கோயிங். அதனால நெக்ஸ்ட் டைம் கால் வர்றப்போ நான் உன்னை பத்தி சொல்றேன், அவங்க உன்னோட ஹஸ்பண்டுக்கு விஷயத்த சொல்லுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. தென் கொஞ்சம் டைம் பிறகு போன் ரிங் அடிக்குது. ஃபாஸ்டா ரகு போனை கட் பண்ணி விஷயத்த சொல்ல போற டைம் இந்த செய்தாலி போன் காலை கட் பண்ணிடுது. இப்ப இதை கவனிக்கிற ரகுக்கு பயங்கர ஷாக்கு. அப்படியே ஷாக்ல ஃபர்ஸ்ட் என்னமோ நான் போறேன்னா, அப்புறமா நான் இந்த மாதிரி ஹெல்ப் பண்ண போற டைம் எதுக்காக காலை கட் பண்ண அப்படிங்கிற மாதிரி கேட்கிறாரு. இப்ப இந்த செய்தாலி நான் வாங்கிட்ட ஒரு விஷயத்த மறைச்சிட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிளாஷ்பேக் கூட்டிட்டு போறானுங்க. உண்மையா நான் அந்த ட்ரெயின்ல இருந்து கீழே விழல, நானே தான் குதிச்சிட்டேன், நான் என்னோட ஹஸ்பண்ட் கிட்ட இருந்து தப்பிச்சு வந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அப்படின்னா பாத்ரூம் கிட்ட வந்தேன், சண்டை போட்டுட்டு இருக்கிறப்ப என்ன வெளியே தூக்கி போட்டானுங்க அப்படின்னு சொன்னது எல்லாமே போய். இப்ப அந்த பிளாஷ்பேக்ல இந்த செய்தாலி ஒரு சைக்கார்டிஸ்ட். கொஞ்ச நாளுக்கு முன்னாடி இந்த செய்தாலி கிட்ட சிஞ்சோ அப்படிங்கிற ஒரு பேஷண்ட் வர்றாரு. இப்படி இந்த சிஞ்சோ தான் ஃபர்ஸ்ட் பேஷண்ட். அப்படின்னா அந்த சிஞ்சோவோட ஒய்ஃப் சூசைட் பண்ணி இறந்ததுனால மன அளவுல பாதிக்கப்பட்டுட்டாரு. அப்படி அந்த பேஷண்ட்டுக்கு ட்ரீட்மெண்ட்டை தந்து 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 போதாதுன்னு மனசே தந்துட்டாங்க. அப்படியே 2 பேருக்கு இடையிலான பழக்கம் கொஞ்சம் நெருக்கமாகுது. அப்படியே 2 பேரும் தடாலடியா கல்யாணம் கூட பண்ணிக்கிட்டாங்க. இப்ப செய்தாலியோட வீட்டுல ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாம் சொல்லிக்கிட்டே தான் இருக்கிறாங்க, அவன் ஒரு பைத்தியம், அவனுக்கு இன்னும் சரியாகலன்னு. அது மட்டும் இல்லாம இப்ப பார்க்க டீசெண்டா இருக்கிறான் அப்படின்னு எல்லாம் யோசிக்காத, எப்ப வேணா ஒரு சைக்கோவா மாறும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. இப்ப இந்த மாதிரி ஃபேமிலி மெம்பர்ஸ் எவ்வளவு சொன்னாலுமே செய்தாலி கேட்கவே இல்லை. பொதுவா காதலுக்கு கண்ணு இல்லைன்னு சொல்லுவாங்க, ஆனா இந்த கேஸ்ல காது இல்லாம ஆயிப்போச்சு. அப்படியே கல்யாணம் ஆன கொஞ்ச நாளுக்கு பிறகு சிஞ்சோவோட உண்மையான சைக்கோத்தனம் எல்லாம் வெளியே வருது. அப்படியே விசித்திரமா எல்லாம் பிஹேவ் பண்ணி கண்ட்ரோலே இல்லாம ஆகிடுறான். அப்படியே டெய்லி தண்ணியை போட்டு செய்தாலி கிட்ட வந்து சண்டை போட்டுக்கிட்டே இருப்பான். அப்படியே அந்த பொண்ணோட வாழ்க்கை குழந்தை குட்டின்னு சந்தோஷமா இருக்குன்னு பார்த்தா 7:30 வீட்டுக்கு வர்ற டைம் எல்லாம் விரட்டி அடிக்கிறான். இப்படியே வெளியே சொல்ல முடியாம நரக வேதனையை அனுபவிக்க ஸ்டார்ட் ஆகுறாங்க. தென் இப்ப சீனை கட் பண்ணி திரும்ப சீன் பிரசன்ட் வருது. இப்படியே செய்தாலி தன்னோட கதை எல்லாத்தையுமே ரகு கிட்ட சொல்லிட்டு இருக்கிறப்போ 2 பேருக்கு இடையிலயும் ஒரு நல்ல பழக்கம் ஸ்டார்ட் ஆகுது. அப்படியே இந்த ரகு மேல நல்ல நம்பிக்கையும் வருது. அப்படியே குளிக்கிறதுக்காக வெளியே போறாங்க. பாவம் ரகு அவங்க குளிக்கிறதுக்காக எங்க இருந்தோ தண்ணி எடுத்துட்டு வந்திருக்கிறாரு. இப்படி எல்லாம் நல்லபடியா போயிட்டு இருக்கிறப்போ இந்த 7:30யோட புத்தி 7:30 சனியாவே இருக்குது. பாவம் 7:30 10 வருஷம் சிங்கிள் பொழப்பு, அதனால ஒரு மாதிரி சைக்கோவாவே ஆகிட்டான். அதோட ஒரு பாட்டா செய்தாலி குளிக்கிறத திருட்டுத்தனமா பாக்குறான். அப்படியே எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு ஃபாஸ்டா வீட்டுக்குள்ள வர செய்தாலி கிட்ட, உன்னோட உடம்புல அந்த காயம் எல்லாம் எப்படி பட்டுச்சு? இப்ப இந்த செய்தாலிக்கு எல்லாம் புரிஞ்சு போச்சு. இந்த 7:30 நான் குளிக்கிறது எல்லாத்தையும் லைவா பாத்துருக்கான்னு. இப்படி இவன் இந்த மாதிரி பார்த்ததெல்லாம் தெரிஞ்சாத பொண்ணு கோபமும் படல, டென்ஷனும் படல. ஏன்னா இதை விட பெரிய கோபம் வெறுப்பு எல்லாம் செய்தாலியோட மனசுல இருக்குது. அப்படியே லைட்டா சோகமா இந்த காயம் என்னோட ஹஸ்பண்ட் தந்தாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லி திரும்ப பிளாஷ்பேக் உள்ள கதை போகுது. அந்த சைக்கோ சிஞ்சோவோட சித்திரவதை எல்லாத்தையும் அனுபவிக்கிற டைம்லயே ஒரு நாள் அந்த 7:30யோட பர்சனல் டைரி கிடைக்குது. அப்படியே டைரி ஃபுல்லா படிச்சு முடிச்ச பிறகுதான் தெரியுது நாம கல்யாணம் பண்ணி இருக்கிறது ஒரு மனுஷனை இல்ல மிருகத்தை அப்படின்ட்டு. அப்படியே அந்த டைரியில என்ன எழுதி இருக்குதுன்னா, நான் ஒரு சைக்கோ, என்னோட ஒய்ஃப் சூசைட் பண்ணி சாகல, அப்புறம் நானே தான் அவளை கொன்னுட்டேன்னு. அது மட்டும் இல்லாம ஹாஸ்பிட்டல்ல எனக்கு ட்ரீட்மெண்ட் தந்துட்டு இருந்த ஒரு நர்ஸையும் நான் தான் வெட்டி கொன்னேன்னு. இது ஏதோ என்னோட ஃப்ரெண்டு மாதிரி சைக்கோ.
அப்படியே அந்த டைரியை படிச்சுட்டு இருக்கிறப்போ பின்னாடி சைக்கோ வந்துட்டான். இப்போ இந்த டைரியை படிச்சது எல்லாத்தையும் பார்த்துட்டான். அப்புறமா சொல்ற மாதிரி என்ன நடக்கும், அவனோட உடம்புக்குள்ள இருக்கிற மிருகம் திரும்ப வெளியே வருது. அப்படி அந்த மாதிரியான விஷயம் எல்லாம் தெரிஞ்ச சைத்தாலி தான் பண்ண கொலை எல்லாத்தையும் போலீஸ் கிட்ட சொல்லிடுவா அப்படிங்கிற பயத்துல அவளை இங்க இருந்து கூட்டிட்டு போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி ட்ரெயின்ல ஏத்தி கூட்டிட்டு போயிட்டு இருக்கிற டைம்ல தான் நம்ம ரகு கிட்ட கிடைச்சாங்க. இப்படி சொல்லிட்டு இருக்கிறப்போ ஸ்டோரி திரும்ப பிரசன்ட்ல வருது. இப்போ இந்த மாதிரி கதையெல்லாம் கேட்டு முடிஞ்சதும் ரகு, இந்த உலகத்துல உனக்கும் யாரும் இல்ல எனக்கும் யாரும் இல்ல, உனக்கு இன்ட்ரெஸ்ட்னா சொல்லு, இங்கேயே நாம சேர்ந்து வாழலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. இப்போ இந்த மாதிரி விஷயத்தை கேட்டதும் சைத்தாலிக்கு கொஞ்சம் டிஃபரெண்டா ஃபீல் ஆகுது. இப்படி டிஃபரெண்டா ஃபீல் பண்ற டைம்லயே ட்ரெயின் வர்றதுனால கேட் ஓபன் பண்றதுக்காக நம்மால் ஃபாஸ்டா போறாரு. சரி பாவம் நல்லவனா தான் இருக்கான் அப்படிங்கிற மாதிரி சைத்தாலி தன்னோட வீட்டை கிளீன் பண்ற வேலையில இருக்கிறாங்க. அப்படி அவங்களுக்கு கொஞ்சம் கிழிஞ்சு போன நியூஸ் பேப்பர் எல்லாம் கிடைக்குது. ஹெட்லைனை படிக்கிறாங்க. 80 வயதின் இரட்டை குழந்தைகளை பெத்தெடுத்த இளம்பெண்ணிற்கு ஏர் இந்தியா நிறுவனம் வாழ்த்துக்கள். சூப்பர் 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 பேப்பர். ஓகே, இப்ப படத்துல ஹெட்லைனை படிக்கிறாங்க. மலையாளத்துல போட்டிருக்குது. இப்ப எனக்கு மலையாளம் தெரியும், உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணவும் தெரியும், ஆனா எனக்கு தெரியுமா அப்படின்னு எனக்கே தெரியாது. சரி, இப்ப இந்த பேப்பர்ல என்ன போட்டிருக்காங்கன்னா, ஒரு பர்சன் 4 பேரை கொன்னுட்டு ஓடிட்டான் அப்படின்ட்டு. அப்புறமா இன்னொரு பேப்பர் பீஸ்ல போட்டிருக்கிற போட்டோவை பார்த்து இந்த பொண்ணோட ஆத்மா உலகத்தை விட்டே போயிடுச்சு. அந்த போட்டோல இருக்கிறது வேற யாரே இல்ல, நம்ம ஆளே தான். இப்ப சைத்தாலிக்கு ஃபுல்லா புரிஞ்சு போச்சு, கட்டுனதும் சைக்கோ, கட்டினவனுக்கு பயந்து மாட்டினதும் சைக்கோ அப்படின்ட்டு. அடே கடவுளே, தண்ணிக்கு பயந்து தண்டவாளத்துல தலைய வச்ச கதை ஆயிடுச்சு இதோட கதை. இப்ப இதுல ஒரு முக்கியமான ஆதாரபூர்வமான விஷயம் என்னன்னா, இந்த 7 இவனோட ஆதார் கார்டு எல்லாத்தையும் தொலைச்சிட்டு ரகு அப்படிங்கிற ஒரு ரயில்வே எம்ப்ளாயியோட ப்ரூஃப்ல இவர் இருக்கிறாரு. இப்ப ஒரு சைக்கோ கிட்ட தப்பிச்சு இன்னொரு சைக்கோ கிட்ட கரெக்டா மாட்டிக்கிட்டா எப்பா அப்படிங்கிற மாதிரி புரிஞ்சுக்கிட்ட சைத்தாலி ஒரு கத்தியோட தன்னை காப்பாத்திக்கிறதுக்கான வேலையில இறங்குறாங்க. அப்ப ரகுங்கிற பேர் இருக்கிற இந்த பர்சன் உள்ள வந்து அந்த பொண்ணோட கையில இருக்கிற கத்தியை வாங்கி, நீ பயப்படாத, நான் இருக்கிறேன்ல, எப்ப நீ இருக்கிறதாண்டா பயம் அப்படிங்கிற மாதிரி நினைக்காத, நான் நடந்த விஷயத்த எல்லாத்தையும் உனக்கு பிறகு சொல்றேன். இப்ப இந்த ரகுன்னு சொல்லிட்டு தெரியுற இந்த பர்சனோட பிளாஷ்பேக் உள்ள போலாம். அப்படின்னா நான் ஒரு பொண்ணை ரொம்ப லவ் பண்ணிட்டு இருந்தேன். ஆனா அந்த பொண்ணு என்ன லவ் பண்ணி என்னை ஏமாத்திக்கிட்டு பணக்கார ஒருத்தனை பார்த்து போயிட்டா. ஃபர்ஸ்ட் லவ் ஆஸ் யூசுவல் எல்லாருக்கும் நடக்கிறதானே அப்படிங்கிற மாதிரி நானும் விட்டுட்டேன். அப்புறமா என்னோட லைஃப்ல இன்னொரு பொண்ணு வந்துச்சு. அப்படி அந்த பொண்ணு வந்த பிறகு அந்த பொண்ணு கிட்ட ஒரு நாள் உனக்கு லவ் ஏதாச்சும் இருக்குதா அப்படிங்கிற மாதிரி கேட்டேன். அதுக்காக எதுவுமே சொல்லாம சைலண்டா இருந்தா. அப்ப நான் என்ன நினைச்சேன்னா, தங்கத்தை போய் சந்தேகப்பட்டு தொலைஞ்சிட்டேடா படுபாவி அப்படின்ட்டு. இப்ப பாஸ்ட் எல்லாம் டார்க்கா போனேன், எனக்கு ஃபியூச்சர் எல்லாம் பிரைட் ஆக போகுதுன்னு நான் நம்ப தொடங்கினேன். ஆனா இந்த பொண்ணுங்களோட சைலண்டுக்கு பின்னாடி ஏகப்பட்ட அர்த்தம் இருக்குதுன்னு எனக்கு அப்ப தெரியல. அது மட்டும் இல்லாம இந்த பொண்ணுங்களோட சைலண்ட் சைக்கோவோட மிச்சமானதுன்னு எனக்கு அப்ப தெரியல. அப்படியே கொஞ்ச நாளுக்கு பிறகு எல்லாரும் கல்யாணம் ஆச்சு, சுபம் போட்டு தொடங்கிட்டோம். அப்படி கல்யாணம் ஆன பிறகு அடிக்கடி இவளோட கசினை வீட்டுக்கு வர சொல்லுவா. கூட்டிட்டு வந்து விவசாயம் பண்றது உங்களுக்கு ஹெல்ப்பா இருப்பாருங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னான். நானும் கூட சரி பரவாயில்ல இருக்கட்டும் நல்லதானே அப்படிங்கிற மாதிரி என்னோட வீட்லயே தங்க வச்சேன். ஆனா அப்ப எனக்கு தெரியாது இந்த கசின்னு பேரை சொல்லி வந்தவன் தான் எனக்கு கருமாதி பண்ண போறான்னு. காலம் ஓடிச்சு, காலத்து கூட நானும் ஓடினேன், 2 குழந்தைங்களுக்கு அப்பாவும் ஆகிட்டேன். இப்படி எல்லாம் செட்டா ஹாப்பியா ஸ்மூத்தா போயிட்டு இருந்த லைஃப்ல என்னோட ஒய்ஃப் ஒரு நாள் வந்து என்கிட்ட, எங்க நமக்கு இனிமே குழந்தை எல்லாம் தேவையில்லை, அதனால ஆப்ரேஷன் பண்ணிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னான். சரி பண்ணலாமே, ஒய்ஃபோட சந்தோஷம் தான் நம்மளோட சந்தோஷம் அப்படிங்கிற மாதிரி நான் ஒரு டாக்டரை போய் பார்த்தேன். அப்படி நான் பார்த்த டாக்டர் சொன்ன வார்த்தை வாயில வரல. 7 உனக்கு என்ன ஆப்ரேஷன், உனக்கு தான் இன்னும் குழந்தைய பிறக்கல, பிறக்கவும் செய்யாது அப்படின்னு சொன்னதும் எல்லாமே முடிஞ்சு போச்சு. இப்போ ஃபில்மோட ஸ்டார்டிங் சீன்ல தலைவன் வெட்டி கொல்றதுக்கான ரீசன் புரிஞ்சுச்சா? அப்படின்னா ஹாஸ்பிட்டல் போயிட்டு பைத்தியமான ரகுங்கிற பர்சன் வீட்டுக்கு வந்துட்டு இருக்கிறப்போ தான் ஃபில்மோட ஸ்டார்டிங் சீன்ல வீட்டுக்குள்ள வலது கால் எடுத்து வச்சாருன்னு சொன்னேன். அந்த சீன் அப்படியே நடந்த சீன்ல பெட்டுக்கு மேல இருந்தவங்க தான் ரகுவோட ஒய்ஃபும் கசினும். இப்ப புரிஞ்சுச்சு இல்ல இந்த கதையெல்லாம் எங்க இருந்து தொடங்குச்சுன்னு. தன்னோட உயிர் தன்னோட ரத்தம் நினைச்சு பாசமா பாத்துக்கிட்ட குழந்தைங்க நம்மளோடது இல்ல, தன்னோட ஒய்ஃபும் தனக்கானவ இல்ல அப்படிங்கறது எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்ட ரகு தான் அப்படியே தன்னோட ஒய்ஃப் அண்ட் கசினை மட்டும் கொன்னது இல்லாம 2 பிள்ளைங்களையும் கூட அப்படியே கொண்டுட்டாரு. அப்படி கொன்ன விஷயம் தான் ஒருத்தன் 4 பேரை கொன்னுட்டு ஓடிட்டான் அப்படிங்கிற மாதிரியான விஷயம் அந்த பேப்பர்ல இருந்துச்சு. இப்ப சீன் பிரசன்ட் வருது. பிரசன்ட்ல சைத்தாலி கிட்ட நான் இருந்த அந்த இடத்துல யார் இருந்தாலும் இதே தான் பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. இப்ப சைத்தாலி இவருக்கு கொஞ்சம் ஆறுதல் சொல்றாங்க. அப்படி ஆறுதல் சொல்றதுலேயே இவர் மேல கொஞ்சம் மரியாதையும் வருது. அப்படியே பேசிக்கிட்டு நீ பண்ணது எதுவுமே தப்பு கிடையாது, ஏன்னா உன்னோட சூழ்நிலை அந்த மாதிரி, உன் இடத்துல நான் இருந்திருந்தா கூட புதுசா போட்டா புதினா சட்னி மாதிரி அவனுங்களை புழிஞ்சிருப்பேன், அதனால அதை பத்தி எதையும் யோசிக்காதன்னு சொன்னதும் ரகு இந்த மாதிரி தப்பு பண்ணதுல இருந்து தப்பிக்கிறதுக்காக தான் ஓடி வந்துட்டேன். அப்படி ஓடி வந்த டைம் தான் உண்மையான ரயில்வே கேட் மேன் ஆன ரகுவை சந்திச்சேன். அப்படி பார்த்து அவர் கூட தான் இருந்தேன். அப்புறமா அவர் இறந்த பிறகு அவரோட ஐடியா வச்சு நான் உயிர் வாழ்ந்துட்டு இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. இப்ப இது எல்லாத்தையும் கேட்டதும் சைத்தாலிக்கு ஒண்ணு தோணுது, இவனோட ஏமாற்றங்கள் தான் இவனை இந்த மாதிரி மாத்தி இருக்குதே தவிர உண்மையான சைக்கோ இல்ல அப்படிங்கிற மாதிரி நம்புறாங்க. இதனால இவரு சப்போர்ட்டா இங்கேயே இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரியும் ஃபிக்ஸ் ஆகுறாங்க. இப்படியே 2 பேரும் சேர்ந்தே இருக்க ஸ்டார்ட் ஆகுறாங்க. அப்படியே சைத்தாலி சமைக்கிறது, வீட்டு வேலை பார்க்கறது, தண்ணி எடுக்கிறது அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையும் பண்ணி ஹாப்பியா இருக்கிறாங்க. இப்படியே எல்லாம் பரவாயில்ல ஸ்மூத்தா முடிஞ்சிரும்னு யோசிக்கிற டைம்ல படத்தோட வில்லன் வர்றாரு. ரகு தன்னோட டியூட்டில இருக்கிறப்போ அந்த சைக்கோ செஞ்சோ சைத்தாலியை தேடிக்கிட்டு இவங்களோட வீட்டுக்கு வர
மாறிடுறான். இப்ப இவன் பாக்குறதுக்கு டிப்பு டாப்பா இருந்தாலும் கூட சைக்கோ தான். அப்படியே வந்து ரகு கிட்ட நீ ஒரு பொண்ணை பாத்தியா, பாக்குறதுக்கு சினிமா நடிகை மாதிரி இல்லைன்னாலும் சீரியல் நடிகை மாதிரி இருக்கும் அப்படின்னு விஐபி படத்துல சொன்ன மாதிரியே இருக்கும். அப்ப ரகு 7:30 யாரும் வரல திரும்ப போ அப்படிங்கிற மாதிரி ஸ்ட்ரைட்டா சொல்றாரு. ஆனா இந்த சிஞ்சோ விடாம அதை பத்தி கேட்க தொடங்குறான். ப்ளீஸ் பார்த்தா என்கிட்ட சொல்லுங்க, அவ என்னோட ஒய்ஃப், பேரு ஜெய்கு, அவளுக்கு ட்ரீட்மெண்ட் நடந்துட்டு இருக்குது, என்னோட பேரு டாக்டர் சிஞ்சோ, அவ யாரு கூட இருந்தாலும் கூட இருக்கிற பர்சனுக்கு ஆபத்து அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. இப்ப இது எல்லாத்தையும் கேட்டதும் ரகுக்கு கன்ஃபியூஸ் ஆகுது. இந்த சிஞ்சோ டாக்டர்னு சொல்றான், என்னோட ஒய்ஃப்னு சொல்றான், பேஷண்ட்னு சொல்றான், என்னெல்லாமோ சொல்றானே. ஆனா அந்த பொண்ணை பார்த்தா அப்படி எதுவும் இல்ல. யார் உண்மையை சொல்றா, யாரு போய் சொல்றா, 10 வருஷமா தனியா இருந்த டைம் கூட என்னோட மூளைக்கு இவ்வளோ வேலையெல்லாம் கொடுத்ததே இல்லை அப்படிங்கிற மாதிரி தலையெல்லாம் சுத்தி சுத்தி இருக்குது. தென் கொஞ்சம் டைம் பிறகு ரகு ஃபாஸ்டா வீட்டுக்கு வந்து சைத்தாலி கிட்ட ஸ்ட்ரைட்டா கேட்கிறாரு, ஜெய்கு அது யாரு அப்படின்னு கேட்கிறாரு. இப்போ சைத்தாலிக்கு புரிஞ்சு போச்சு 7:30 இங்கே வந்துடுச்சு அப்படின்ட்டு. இதனால பயந்துகிட்டே ரகு கிட்ட நல்ல விதமா பேச ட்ரை பண்றாங்க. ஜெய்குன்னா நான் தான், நான் இப்ப அவனோட ஒய்ஃப் எல்லாம் இல்ல, என்னோட கடந்த காலத்தை எப்படி அழிச்சானோ இப்பயும் அதே மாதிரி அழிக்க தான் வந்திருக்கிறான், எப்படியாச்சும் நடிச்சு போய் சொல்லி என்னை இங்க இருந்து கூட்டிட்டு போய் கொண்டுருவான், அதான் அவனோட பிளான். இப்ப இது எல்லாத்தையும் கேட்ட ரகுக்கு திரும்பவும் கன்ஃபியூஷன். அப்படின்னா அவன் சொல்றத நம்புறதா இவ சொல்றத நம்புறதா அப்படின்ட்டு. இப்ப இந்த விஷயத்தை எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்ட சைத்தாலி வேற வழியே இல்ல, போலீஸுக்கு கூப்பிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இப்ப எங்க சீனை கட் பண்ணி நெக்ஸ்ட் சீன் ரயில்வே கேட் பக்கத்துல சைத்தாலியா சிஞ்சோ ஃபோர்ஸ் பண்ணி கூட்டிட்டு போறான். இப்ப இந்த ரகுங்கிற பர்சனோட ரியலான கேரக்டர் வெளியே வருது. சைத்தாலி கிட்ட நாம 2 பேரும் சேர்ந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படின்னு நான் நினைச்சேன். ஆனா என்ன பண்றது, நீ தான் என்ன புரிஞ்சிக்கவே இல்லை. அப்படியே சிஞ்சோவை பார்த்து நீ எப்படியும் இவளை கொல்லதான் போற இல்ல, அப்படி கொல்லாம இங்கேயே விட்டுரு, நானும் இவளும் ஹாப்பியா இங்கேயே வாழ்றோம் அப்படிங்கிற மாதிரி அடுத்தவன் ஒய்ஃபை ஈஸியா கேட்டுட்டான் ப்ரோ. இப்படி உங்க 2 பேரும் இந்தியாவோட முன்னேற்றத்தை பத்தி பேசிட்டு இருக்கிறப்போ பின்னாடியில இருந்து வந்த சைத்தாலி ஒரு கத்தி எடுத்து சிஞ்சோவை சரக்குன்னு குத்திடுறா. அப்படியே குத்துன்னு குத்தி மொத்தமா உலகத்தை விட்டே அனுப்பி வச்சுட்டா. அப்படியே ரகுவை பார்த்து, ரகு உனக்கு என் மேல எப்பவுமே நம்பிக்கை வராதில்ல அப்படிங்கிற மாதிரி கேட்கறாங்க. இதனால ரகுக்கு பயங்கர கோவம் வந்து கீழே கிடக்குற சிஞ்சோவை ஒரு கம்பு எடுத்து பயங்கரமா அடிக்கிறான். இப்ப படம் முடிஞ்சிருச்சா அப்படிங்கிற மாதிரி யோசிக்கலாம் இல்ல, சிஞ்சோவோட உடம்ப புதைச்சிடலாம் அப்படின்னு ரகு புதைக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கிறப்போ அவனோட பாக்கெட்ல இருந்து ஒரு பேப்பர் கீழே விழுது. இப்ப அந்த மாதிரி கீழே விழுந்த பேப்பர் எடுத்து ரகு பாக்குறப்ப அதுல டாக்டர் சிஞ்சோ, பேஷண்ட் நேம் சிக்கு அப்படின்னு இருக்குது. இப்ப இது எல்லாத்தையும் பார்த்து அந்த சாக்கு போக்கு எல்லாம் நின்று போய் ஷாக் ஆகுறாரு. அப்படின்னா உண்மையான டாக்டர் இந்த சிஞ்சோ தான். சைத்தாலியோட ரியல் நேம் சிக்கு, அது ஒரு சைக்கோ. பொண்ணுங்க பின்னாடி போகாதீங்கன்னு சொன்னா கேக்குறீங்களாடா, இந்த டாக்டர் சிஞ்சோ அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருக்கிறாரு. நாம எதை பாவம் என்னாக போகுதோ இப்படி மாட்டிக்கிட்டே அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருந்ததுதான் பயங்கரமான ஆளு. இப்படியே நம்மளால ஷாக்கான ரியாக்ஷன்ல திரும்பி பாக்குறாரு. அப்படி ஷாக்ல திரும்பி பார்த்தவருக்கு சைத்தாலிங்கிற சிக்கு பயங்கரமா ஒண்ணு கொடுக்குறாங்க. இப்ப இதுலதான் உண்மையான ஒரு ட்விஸ்ட். அப்படின்னா ரகு அவ அடிச்ச அடியில சாகாம அவளை கொன்னுடுறாரு. இப்ப இந்த படத்துல நம்மளுக்கு 2-3 பேரை தான் காட்டினாங்க, அது எல்லாமே சைக்கோ தான். அதுல பெரிய சைக்கோன்னு சைத்தாலி இருந்தாங்க. அந்த இடத்த இப்ப ரகு பூர்த்தி பண்ணிட்டாரு. நாம கதையில ஃபர்ஸ்ட் சொன்ன தெரியுமா, ரகுவை ஒரு பொண்ணு ஏமாத்திடுச்சு அப்படின்ட்டு. அப்படி ஏமாத்திட்டு போன பொண்ணை, அவளோட ஹஸ்பண்ட, 2 பிள்ளைங்கன்னு எல்லாரையும் கொன்னுட்டான். அப்படி அங்க கொன்னுட்டு தப்பிச்சு வந்து தனியா இருக்கிற ஒரு பிளேஸா இந்த ரயில்வே கேட்டை கண்டுபிடிச்சு இங்க உண்மையா ரயில்வே கேட் மேனா ஒர்க் பண்ணிட்டு இருந்த ரகுவையும் கொன்னுட்டான். ஓகே, இவன் தான் சைக்கோ, சைக்கோல சைக்கோ, பெரிய சைக்கோ. எல்லாம் பார்த்து எடுத்துருங்க, ஊருக்குள்ள சைக்கோ எல்லாம் அதிகமாயிடுச்சு. ஓகே, இதான் ஃபில்ம். இன்னொரு வீடியோல சீக்கிரம் பார்க்கலாம். தேங்க்யூ.